டாக்டர் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இவளும் தேடி கண்டுபிடிச்சி அவங்க அப்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. பட் இவ வந்து தப்பான தொழில் பண்ணதுனால தான் இந்த குழந்தை பிறந்திருக்கும். இவர் வந்து அவரோட ஃபேமிலியை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தான் ஹீரோயின் சொல்கிறா, என் குழந்தை இருக்க வரைக்கும் தான் நான் அவளை வந்து சந்தோஷமாக பார்த்துக்க முடியும், அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்குலாம் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இவர் வந்து ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் மேலே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணோம்ல, அவர் வந்து முதலமைச்சரோட பையன் தான். அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னால் அவங்க கௌரவத்துக்காக அமௌண்ட் கொடுத்து நம்ம குழந்தைய காப்பாற்றிடுவாங்க அப்படி சொல்லிட்டு இவங்க நினச்ச மாதிரியே ஹீரோவும் கண்டிப்பாக அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேர்த்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. அடுத்த நாளே ஹீரோ வந்து அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டு நிறைய கிஃப்ட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த குழந்தைய பார்த்ததுமே பயங்கர அட்டாச் ஆகிடுறாங்க 2 பேரும். அதிலிருந்து ரொம்ப பாசமாக பார்த்துட்டு இருக்கான் லில்லியை. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பாவா நடிச்ச இவரை கூப்பிட்டு நான் வந்து என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் யூஎஸ் கூட்டிட்டு போகலான்னு இருக்கேன் அப்படி சொல்லவும் இவர் வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு. நீ பணத்தை தானே கொடுக்குறேன்னு சொன்ன, அதை கூட நாங்கள் எங்கள் ஃபேமிலியை பார்த்துப்போம் அப்படி சொல்லவும் அது என் குழந்தை, நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன் அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை கட்டிட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ கூட அவளோட குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஎஸ் போகிறாளா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.